பகைவனுக்கு அருள்வாய். சிவகங்கை சீமையின் நிகரற்ற சிங்கங்களில் ஒருவரான சின்ன மருதுவை ஒருமுறை ஆங்கில சிப்பாய்கள் துரத்தி வந்தனர். தனிமையில் மாட்டிக்கொண்ட மருது அருகில் இருந்த சருகனி என்ற கிராமத்துக்குள் நுழைந்தார். எங்கு செல்வதென்று தெரியாமல் ஒரு மாதா கோவிலுக்குள் நுழைந்தார். அந்த கோவிலில் ஆங்கிலேய குரு ஆலயத்தினுள் ஜபம் செய்து கொண்டிருந்தார். அவர் சின்ன மருதுவை பார்த்து, மகனே, ஏன் ஓடி வருகிறாய்? என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டார். சிவகங்கை சீமையின் சின்ன மருது நான். ஆங்கிலேய சிப்பாய்கள் என்னை துரத்தி வருகின்றனர். தப்ப ஒரு வழியும் இல்லை. என்னை பிடித்தால் கொன்று போட்டு விடுவார்கள். இங்கு சிறிது நேரம் ஒளிந்து கொள்கிறேன். என்னை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். இப்போது என் உயிர் உங்கள் கையில் என்றார் சின்ன மருது. காப்பாற்றுகிறேன், கவலைப்படாதே. இதோ இந்த கட்டிலின் அடியில் ஒளிந்து கொள் என்றார் பாதிரியார். அப்போது சிப்பாய்கள் தேவாலயத்தினுள் நுழைந்தனர். மன்னிக்க வேண்டும் ஃபாதர் என்றனர் சிப்பாய்கள். வாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் பாதிரியார். சிவகங்கை மன்னர் சின்ன மருதுவை நாங்கள் துரத்தி வருகிறோம். அவர் இந்த கோயிலில்தான் நுழைந்தார். அவர் எங்கே என்று கேட்டனர். படித்து கொண்டிருந்த பைபிளை மூடி வைத்த பாதிரியார், கோவிலில் கூட போர் சத்தமா? வேண்டுமானால் என் கட்டிலின் அடியில் கூட தேடி பாருங்களேன் என்று சற்று கடுகடுப்புடன் கூறினார். உங்கள் ஜெபத்தை கலைத்துவிட்டோம், மன்னியுங்கள் என்றனர் சிப்பாய்கள். நல்லது, சென்று வாருங்கள். கர்த்தரை நம்பினவர்களை அவர் என்றும் கைவிடுவதில்லை என்றார் ஃபாதர். சிப்பாய்கள் வெளியேறிய பின்னர், மகனே, எழுந்து வா, அவர்கள் போய்விட்டனர் என்று கூறி சின்ன மருதுவை கூப்பிட்டார் பாதிரியார். நன்றி, நன்றி குருவே, என்னை காப்பாற்றி விட்டீர்கள். உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? சின்ன மருது ஏறக்குறைய அழும் நிலையில் இருந்தார். கலங்க வேண்டாம் மருது, கர்த்தர் உன்னை காத்தார் என்றார் பாதிரியார். நீங்கள் வெள்ளையராய் இருந்தும் உங்கள் ஆட்களிடமிருந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள். உங்கள் கருணை உள்ளத்தை மறவேன் என்றார் சின்ன மருது. ஆண்டவன் சபையில் பாகுபாடு ஏது? அவன் சன்னதியில் சாதி, மதம், இனம், நாடு என்ற வேறுபாடு இல்லை. வெள்ளையர் கருப்பர் என்று பிரித்து பேசுவது தவறு. சரி, ஏன் இப்படி தனியே சிக்கினாய்? உன் வீரர்கள் எங்கே? குருவே, சின்னஞ்சிறு சீமையாம் சிவகங்கை சுதந்திரமாக சிரித்து மகிழ்வதை பொறுக்க மாட்டாத கும்பினியார் எங்களை தோற்கடிக்க 3ஆம் முறையாக படையெடுத்து வந்துவிட்டனர். போர் தொடுப்போம் என்று முன்னறிவிப்பு செய்யவில்லை. அதனால் போருக்கு நாங்கள் தயாராக இல்லை. இப்படி தத்தளித்து தவிக்கிறோம். மகனே மருது, உன்னை போன்றவனை நான் கண்டதில்லை. என் தாயகமும் பாரதம்தான். நான் பல நாட்டு வரலாறுகளை படித்ததுண்டு. தாய்நாட்டின் உரிமை காக்க ரத்தம் சிந்தி இறுதி மூச்சை விட்டவர்கள் எத்தனையோ பேர். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்த நினைப்பது கீழ்த்தரமானது. ஆண்டவன் ஒருவனே நம் தலைவன். அவனுக்குத்தான் நாம் அடிமை என்றார் பாதிரியார். குருவே, எனக்கு ஓர் ஏடும் எழுத்தாணியும் வேண்டும். சருகினியில் உள்ள இந்த தேவாலயத்திற்கு சாசனம் ஒன்று வரைய வேண்டும். இக்கிராமத்தைச் சூழ்ந்துள்ள பல ஏக்கர் நிலத்தை இறைப்பணிக்கு பட்டயம் எழுதி தரப்போகிறேன் என்றார் சின்ன மருது. பாதிரியார் மனம் நெகிழ்ந்தது. வள்ளல் மருதுவே, நீ வாழ்க பல்லாண்டு. உன் கொடைத்திறம் கண்டு மகிழ்கிறேன். மருது சகோதரர்களின் பெயர் இக்கொடையால் சரித்திரத்தில் மறையாத இடம் பெற்றுவிடும் என்றார் பாதிரியார். மிக்க மகிழ்ச்சி. கடவுளின் அருளும் காலமும் கைகூடினால் மீண்டும் தங்களை சந்திப்பேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன் என்று கூறி விடைபெற்று கிளம்பினார் மருது. நம்மை அண்டி வந்தவர்கள் எதிரியாக இருந்தால் கூட அவர்களை காப்பாற்ற வேண்டும். கதை பிடிச்சிருந்ததா? தொடர்ந்து கதைகள் கேட்டுட்டே இருங்க. ஆராகாஸ்ட் இப்போ பாட்பீன், ஸ்பாட்டிஃபை, யூடியூப்